இதுக்கு. ஆனால் ஒன்று இருந்துச்சு, அபிஷேகம் இருந்துச்சு. அந்த அபிஷேகம் தேடி வந்துச்சு. அப்பாயின்மெண்ட்டு தேடி வர்றப்ப, அபிஷேகம் இருக்கிறப்ப, அதான் அந்த பாட்டு அந்த அபிஷேகம் இருக்கிறப்ப பயப்படுற மாதிரிக்குரிய சூழ்நிலை பயப்பட மாட்டீங்க. அதெல்லாம் மேற்கொண்டு எழும்பத்தக்கதாக அப்படி விசுவாசிங்க. இந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது, வல்லமை எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி இந்த பாட்டை பாடலாம். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. ஆமென். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் வீழாமல் காத்தீர். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் வீழாமல் காத்தீர். நீங்க பாடுங்களேன். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் வீழாமல் காத்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியில் வைத்து என்னையினால் அபிஷேகம் செய்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியில் வைத்து சொல்லுமா, என்னையினாலே அபிஷேகம் செய்தீர். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. பாடுவோமா. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுமா, உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். எனக்காக யாவையும் செய்து முடித்த ஆண்டவர் சமூகத்திலே நிறைய காரியங்களை நீங்களா அலைஞ்சு பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனா அபிஷேகத்தோடு அவருடைய வல்லமையை சார்ந்து, அவருடைய வார்த்தையை சார்ந்து அப்படி விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு, உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிற தாவீதை கொண்டு இந்த சாலமோன் பாருங்க, ஏராள பொண்ணு வெள்ளி எங்க இருந்து வந்துச்சு. ஆண்டவர் பாருங்க, அந்த ஆலயம் நேர்த்தியாக கட்டப்பட்டது. ஆண்டவர் நேர்த்தியாக கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணப்படத்தக்கதாக. ஆடு மேய்க்கிற தாவீதுக்கு தங்கம் வெள்ளி பொண்ணு ஏராள பாருங்க, விலையேறப்பெற்ற கற்கள், இதெல்லாம் இந்த அபிஷேகம் கொண்டு வந்தது. பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதுபோல உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். இப்படியே விசுவாசிச்சு பாடுங்க.
எனக்காக யாவையும் செய்து முடிக்க தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்ல. நீங்க பாடுங்களே. எனக்காக யாவையும் செய்து முடிக்க தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்ல. எல்லாரும் பாடுங்களே. எனக்காக யாவையும் செய்து முடிக்க தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்ல. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை, நீர் என்னோடு இருக்க பயம் என்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. என் அலைச்சல்களை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுமா, அறிந்தவரே என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. நீங்க பாடுங்களேன். என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அல்லேலூயா. ஒருவேளை பிரயாசப்படுறப்ப கண்ணீர் வரலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனா நீங்க படுற ஒவ்வொரு பிரயாசத்தையும் அவர் மறக்கவே மாட்டார். அவருக்காக பிரயாசங்கள். ஓ ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபா ரபா கதரா ரபா, ஓ ரபா கதரா ரபா. பிசாசு உங்களை அழிக்கணும்னு நினைச்சு அப்படியாக ஆர்வமா இருந்த வேலையிலே நீங்க ஆர்வமா ஆண்டவர் சமூகத்தை தேடி வந்திருக்கிறீங்களா? உங்களை அழிக்க நாள்தோறும் நினைத்த பிசாசு கையில விழாம உங்களை இதுவரைக்கும் அவர் தான் காத்தாரு. ஓலா ரபா ஷபா ரபா கதரா ரபா. நம்ம நினைக்கலாம் தாயின் வயிற்றுல நம்ம பிறந்தோன்னு. ஆனா ஒண்ணு நினைத்துக்கோங்க, நம்ம பிறக்கிறதுக்காகவே நம்ம பெற்றோர் ஆண்டவர் பிறக்க வச்சார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க சொல்லுங்க? நான் பிறக்கிறதுக்காகவே என் பேரண்ட்ஸ கத்தர் உருவாக்கினார், என் பெற்றோரை கத்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒரு தரிசனமாக. ஹல்லேலூயா. ஏதோ சாதாரணமா வாழ்ந்தோம் இருக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, பிசாசு சொல்லுவான் ஒன்னும் நடக்காது முடியாதுன்னு. ஆனா சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் யார் செஞ்சு முடிப்பா? எனக்கு யாரு இருக்கிறா? ஆண்டவரை விசுவாசிங்க, வல்லமை விசுவாசிங்க, அபிஷேக வல்லமையில பலப்படுங்க. தாவீதுக்கு யோசேப்புக்கு தேடி வந்துச்சு அப்பாயின்மெண்ட், சிங்காசனம். இன்னைக்கு சாதாரண நிலையில இருக்கலாம், ஆனால் அபிஷேகத்துக்குள்ள பரிசுத்தத்துக்குள்ள வல்லமைக்குள்ள வார்த்தைக்குள்ள சார்ந்து பலப்படும் போது என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தி. சொல்லுங்க, நீங்க ஒரு பெரிய உங்களுக்குள்ள ஒரு பெரிய தரிசனத்தை திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை எந்த பிசாசு கிரியைகளும் சூழ்நிலை அழிக்க முடியாது. ஓ, நீங்க அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நம்பும் போது, அச்சப்படுகிற நிலையிலே பயப்படுகிற நிலையிலே அவரை நீங்க நம்பி அவரை நோக்கி பார்க்கும் போது, அவர்தான் என் நம்பிக்கைக்குரியவர், அவர்தான் என் முழு நம்பிக்கை, என் கான்பிடன்ட், என் கோட்டை துருகம், என் கண்மலைன்னு அவரை நோக்கி பார்க்கிறப்ப ஓ, எந்த சூழ்நிலையிலும் உங்களை அழிக்க முடியாது. சவுல் பாருங்க, கிட்டதான் தாவீதை நெருங்கி கொலை செய்யணும்னு விரட்டி விரட்டி வர்றாப்ல, தொட முடியல. ஏன்னா அபிஷேகம். சொல்லுங்க, அபிஷேகம் எங்க யார் மேலன்னா தாவீது மேல. சவுலுக்கு அந்த அபிஷேகம் இருந்துச்சு, ஆனா அந்த அபிஷேகத்துல வேல்யூ தெரியல. ஆனா தாவீதுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தபடினால அந்த அபிஷேகத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு
இன்னைக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள பலப்பட்டு, இந்த அபிஷேகத்துக்குள்ள பலப்பட்டு நீங்க எழும்பத்தக்கதாக இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடுவோம். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் வீழாமல் காத்தீர். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் வீழாமல் காத்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியில் வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியில் வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல், உங்க அலைச்சல் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன். பாடுறவங்களுக்கு நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறீங்கப்பா ஆண்டவரே, சீக்கிரமாக. ஓ ஹalleluya, தாமதியாதபடி. ஓ சுகம், ஆசீர்வாதம், ஓ நல்வாழ்வு, ஜனத்திரட்சி, விடுதலை, சமாதானம், நல்வாழ்வு உண்டாகட்டும். நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. சொல்லுவோமா, என் அலைச்சல், உங்க அலைச்சல் எல்லாம் அறிந்தவர். இந்த மாலை வேளையிலே உங்களுக்காக நன்மையை தரும்படிக்காக அவர் தேடி வந்திருக்கிறார். காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். எத்தனை பேருக்கு பயப்படுற நேரம், எதிர்காலத்தை குறிச்சு, தேவையை குறிச்சு, சூழ்நிலைகள்ல பயப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்ம பட்சத்துல வந்திருக்கிறார், நம்மளை தேடி வந்திருக்கிறாரு. ஆகவே கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். ஆவில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி வர, சுகம், சமாதானம், எல்லா நன்மைகளும், ஜனத்திரட்சி, விடுதலை தேடி வரத்தக்கதா, உங்களை தேடி வரத்தக்கதாக. இன்னும் உங்க அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்கப்பா. அந்நிய பாஷையில பேசுவோமா. ஒருவேளை நமக்கு நிறைய சோர்சஸ் இல்லாம இருக்கலாம், நமக்குள்ளே யுக்தி திறமை இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள உள்ள அபிஷேகம், உங்களுக்குள்ள உள்ள ஆற்றல், இந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தி அவர் நாம மகிமைக்காக. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. உனக்குள்ள உள்ள அனலை
அபிஷேகத்தை அனல் மூட்டி நீ எழுப்பி விடு. ரபா ஹதர ரபா ஷபா ரபா ஓ ரபா கதர ரபா ஓலா ரபா ஷபா ரபா. ஓ எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், சபையாருக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா, எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஓ புதிய கல்வியாண்டுக்குள்ள ஸ்கூல் காலேஜஸ்குள்ள இந்த மாசத்துல சேர்றாங்க, புதிய என்விரான்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. ஒவ்வொருவருக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஓ ரபா கதர ரபா ஷபா. ஒவ்வொருவர் பட்சத்துல நிற்கிறவர். ரீபா ஹதர ரபா ஷபா ரபா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர். ஒருவேளை சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். ஓ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ஆவியில நிரம்பி ஓ அந்நிய பாஷையில பேசி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா. ஓ ஆவியானவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களால உங்க மாம்சத்தினால செய்ய முடியாததை ஆவியானவர் ஓ ரபா கதர ரபா உடைய வார்த்தையை கொண்டு செய்து நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக ரபா கதர ரபா ஓ ரபா கதர. ஆவில நிரம்பி அமைதியா இருக்க வேண்டாம். எல்லாரும் உங்க வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசும், சந்தேகப்படாம. ரீபா கத்தர ரபா ஊரி கத்தர ரபா ஷபா லரா ரெம் திரக்ரா கிரா ரேபா ஹசஹ ரபா ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. ஓ அந்நிய பாஷையில பேசுவோமா? ஆவியில நிரம்பி விட்டு கொடுத்து சத்தமாக ஹல்லேலூயா. சந்தேகப்படாம எல்லாரும் ஹல்லேலூயா. இந்த நேரம் கிடைக்காது, இது ஒரு அருமையான நேரம். ஆவியானவர் உங்களுக்காக செயலாற்ற, உங்களுக்காக ஊழியம் செய்ய. படிக்கிறீங்களா? ஓ எந்த நிலையிலையும் வேலை செய்றீங்களா? ஒருவேளை எதுவுமே இல்லை, வீட்டில் இருக்கிறீங்களா? ஓ உங்களுக்காக ஆவியானவர் ஊழியம் செய்ய. ரபா ஹதர் அரபா ஷபா ரம்த்ரே க்ரோ ரபா ஹதர் அரபா ஓ ரபா. ஆவியானவரை கனம் பண்ணுவோம். ரீபா ஹதர் அரபா ஷபா ஓ ரபா கத்தர ரபா. செபிக்கிற இதே வேலையிலேயே ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஊழியம் செய்யறதற்காக நன்றி. வேலையிலே அற்புதம் நடப்பதாக. ரபா ஹதர் அரபா ஷபா. எதிர்பார்த்திருக்கிற அப்பா நல்ல வேலை கிடைத்ததுக்காக நன்றி. வேலை தேடி வருகிறதற்காக நன்றி. எதிர்கால நன்மைகள், ஒருவேளை திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறாங்கன்னா தேவ சித்தமான அப்பா உமக்கு மகிமையான காரியங்கள் தேடி வரட்டும் ஆண்டவரே. ரபா ஹதர் ரபா ஷபா ரா ரா. அபிஷேகம் ஓ ரா பக தர ரபா ஓ லா ரா பக தர ரபா கரா. பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக. ஓ ராபா. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், மரணத்துக்கு ஏதுவான வலிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகத்தக்கதாக. சாவுக்கு ஏதுவான ஏசப்பா அண்டு வல்லமைகள் முறிக்கப்படத்தக்கதாக. ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற வல்லமையை கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. ரபா ஹரா ரபா ஷபா. குடும்பத்துக்குள்ள உடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள பரிசுத்தம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ரபா ஹதர ரபா ஷபா ரபா. ஓ எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே. சொல்லுவோமா? என் குடும்பத்துக்காக ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். எனக்காக ஒருவர் படிக்கிறீங்கன்னா சொல்லுங்க, எனக்காக எனக்காக இந்த படிப்புக்குரிய தேவைகள், ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ், அதுக்குரிய தேவையான எல்லா நன்மைகளும் கர்த்தர் உங்களுக்கு தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஓ ராபா ஹதர ராபா. அந்த தகப்பன் இருக்கிறப்ப குறை ஒன்றும் இல்லையே. ரபா ஹதர ரபா ஷபா. நல்ல அமைதியா இருக்க வேணும் எல்லாரும் சத்தமாக. ஓலா ரபா கதர ரபா. உங்க சத்தம் கேட்கட்டுமே கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி. ஓ ரபா கதர ரபா ஓ ரபா ஷபா ரபா 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 ஓலா ரபா. அந்த புது கல்வியாண்டுக்குள்ள அகாடமிக் இயர்ல போறவங்களுக்கு ஓ ரபா கதர ரபா நல்ல ஒரு கிளாஸ் என்விரான்மெண்ட். ஓ ஆவிக்குரிய காரியங்கள்ல ஓ ரபா ஷபா கதர ரபா அப்படியாக வளருகிறதற்கு ஏதுவான ஓரா பாஷா பாரா காத்தா சூழ்நிலைகள். ரபா கரா ரபா. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ். ஓலா ராபா கதரா ராபா கதபா கட. ஓ தேவையான ஞானம் கிருபை உண்டாகத்தக்கதாக. தீபா கதபா கட பாபா 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 ஓலா பாபா. புதிய ஆண்டவரே நன்மைக்காக வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ரபா கதரா அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே
வேலையில ஒரு அதிசயம் நடக்கட்டும். இந்த வேலையில நெருக்கடிகள் நீங்கட்டும். ரபா ஹரபா ஷபா ரபா 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 ஓ ரபா கதாரா ரபா ஈபாரா கதாரா ரபா. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். ஆவிக்குள்ள அவரை மகிமைப்படுத்துவோம். ரபா ஹசா ரபா கதாரா ரபா ஓ ரபா கதாரா ரபா. ஓ திரள் திரளாய் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக லபா ரபா பாபா பாபா பாபா. நீங்கெல்லாம் கடந்த நாட்கள்ல விதைத்தோமோ ஓ ரபாக்கார் அந்த இடத்துகள் எல்லாம் நல்ல விளைச்சல் அறுவடை உண்டாகத்தக்கதாக ரிபாகா சராபாகா தரா ரபா பாபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த மனமகிழ்ச்சியின் வருகிற 9ஆம் தேதி இந்த காலை ஆராதனைக்காக, காலை மாலை நடைபெறுகிற 2 ஆராதனைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ மகிமையும் கனமும் வல்லமையும் மகத்துவமுடைய சமூகத்தில் இருக்கிறது, அவருடைய ஸ்தலத்தில் உள்ளது. ஓ அந்த மகிமையும் வல்லமையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய ஸ்தலத்துல வந்து அதை காணத்தக்கதாக ஓ எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய தேவைகளில் கர்த்தர் சந்திக்கத்தக்கதாக பொருளாலும் பொருத்தனைகளினாலும் தசம பாகத்தினாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய வானத்தின் மதகுகள் திறக்கப்படத்தக்கதாக இடமல்லாமல் போக மட்டும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே சமாதானம், ஒருமனம், சந்தோஷம், ஆசீர்வாதம் பெருகத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோட துதிக்கிறோம். சொல்லுமா, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஓ ரபா கதரா ரபா பாபா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஓலா ரபா ஷபா ரபா பாபா பாபா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ரபா ரபா ஷபா ரபா. அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, அவரை கனம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. ஒருவேளை இப்ப குறையா இருக்கலாம், ஆனா விசுவாசமா நீங்க பாடுகளே. கர்த்தர் உங்க வாயின் வார்த்தைகளை கனம் பண்ணுவாராக. அபிஷேகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தை துதிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கனம் பண்ணுவாராக. உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பாராக. எனக்காக யாவையும் செய்து முடிக்க தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்ல. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்ல. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாட்கள்ல அவர்கள் எல்லோரும் ஓரிடத்திலே காத்திருந்தாங்க. ஆண்டவர் தேசம் எங்கும் கடந்து போறதுக்கு முன்பாக காத்திருக்க சொன்னார். அளவில்லாமலுடைய வல்லமை ஊற்றினார். அவருக்காக வல்லமையா எழும்பத்தக்கதாக கர்த்தர் பலத்த பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. உடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் தேசத்திலே அவருடைய கிரியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேசம் எழுப்புதலை காணத்தக்கதாக
தேசமெங்கும் கத்தரை அறிகிற அறிவினால் இன்னும் நிரம்பத்தக்கதாக. ஓ ராபா கத்தரா ராபா. ஓ எல்லாரும் கத்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ராபா கத்தரா ராபா. பரலோகத்துல அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்களே, பரலோகத்துல உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல ஆண்டவரே எங்க தேசத்திலையும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் எங்க தேசத்துக்குள்ள வருவதாக, ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ள வருவதாக, எங்க மாநிலத்துக்குள்ள வருவதாக, எங்க மாவட்டத்துக்குள்ள வருவதாக, எங்கள் குடும்பத்துக்குள்ள வருவதாக, எனக்குள்ள வருவதாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. வருகிற நாட்கள்ல ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வருகிறதுக்கு ஏதுவாக திரள் திரளாய் ரட்சிக்கப்படத்தக்கதாக திரள் கூட்டமான ஜனங்கள். இனி இந்த இடம் ஃபுல் போதாதுன்னு பத்தலன்னு சொல்ற அளவுக்கு, இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக, அலைந்து திரியாதபடி ஓ இந்த வாடகென்ற நிலையெல்லாம் மாறத்தக்கதாக கர்த்தர் நிரந்தரமாக ரகபோத்தை நமக்கு தந்ததுக்காக, ஓ அவரை ஆராதிக்கிறதுக்கு பெர்மனண்டான விசாலமான ஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காக, அவருக்காக சொல்லுங்க, அவருக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக, அவருடைய நாம மகிமைக்காக. ஓ ரபா ஷபா ரபா பாபா. இந்த லைவ் ஆன்லைன் மூலம் தூர இடங்கள்ல இருந்து இந்த செய்திகளெல்லாம் கேட்டு இதுல இணைந்து விதைக்கிற தரிசன பங்காளர்களுக்காக மறக்காம கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அறுவடைக்கு அநேக ஜனங்கள் ஓ ரபா பாபா பாபா காத்திருக்கிறாங்க. வேலையாட்களை கர்த்தர் எழுப்பத்தக்கதாக, அந்த சுவிசேஷ ஊழியத்தில் இணைந்து பிரயாசப்படுகளை கர்த்தர் எழுப்பத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. சோத்ராம் 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 சோத்ராம். ஊழியக்காருக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த அபிஷேகத்தை குறித்து கடந்த நாட்கள்ல பார்த்தோம். இந்த சங்கீதம் 23 நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 23 அதிலே 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் நமக்கு நல்ல தெரிஞ்ச சங்கீதம். சங்கீதக்கான தாவீது எழுதுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அளவா அல்ல, நிறைவா அல்ல, நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. உங்க காரியங்கள், உங்க தனிப்பட்ட காரியத்துல, உங்க குடும்ப காரியத்துல, நிறைய சூழ்நிலைகள்ல சத்துரு மாறி நிறைய காரியங்கள் இருக்குதா? உங்க சுகத்தை திருடுதா, உங்க நன்மையை திருடுதா, உங்க ஆசீர்வாதத்தை திருடுதா? ஆனா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. சத்துருக்களுக்கு முன்பாக என்ன செய்யறாராம்? உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அந்த பந்தியில ஏராள விருந்து பதார்த்தங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம தலைய எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாக தாவீது பாருங்க, இதை ருசிச்சு பார்த்தா எழுதுறாரு. தாவீது ஆடு மேய்க்கிற இடத்துல அவரை பாருங்க அபிஷேகம் பண்ணாங்கன்னா, அவர் ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரை தேடி அப்பாயின்மெண்ட் வந்துச்சு, ராஜாட்ட இருந்து வருது அப்பாயின்மெண்ட். ஓ பாருங்க, அவங்க அப்பா கூப்பிட்டு விடுறாரு. அந்த நாட்கள்ல பாருங்க, நல்ல ராஜாக்கள் அரசவைக்கு வர்றவங்களுக்கு தான் அந்த அபிஷேகம் கிடைக்கும். எல்லாருக்கும் இந்த அபிஷேகத்தை தைலத்தை ஊற்ற மாட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. எனக்கு இந்த அபிஷேகம் கிடைக்குமா? என் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவாரா?
சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், விரும்புங்க, அவர் அபிஷேகிப்பார். அல்லேலூயா. பெரியவங்களா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், நீங்க அந்த அபிஷேகத்தை வாஞ்சிங்க பாருங்க. வீட்டில இருந்து அழைப்பு வருது, அதுக்கப்புறம் ராஜாட்ட இருந்து தாவீதுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தபடினால பாருங்க, தாவீது அந்த கோலியாத்தை அடிக்கிறார். எல்லாரும் அது வரைக்கும் தாவீதை பத்தி யாருக்குமே தெரியாது. அந்த ஆடுகளும் தாவீதும் அப்படிப்பட்ட நிலை தான். ஆனா தேடி வந்தது நன்மை. நீங்க அபிஷேகப்படும் போது, அபிஷேகிக்கும் போது, அபிஷேகத்துல நிரம்பி நிரம்பி வலியும் போது, வீட்டுக்குள்ளதான் இருக்கிறீங்க, ஒரு வேலையை செய்றீங்க, அந்த நிலையிலையும் நீங்க அபிஷேகத்துல நிரம்பி 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 ஆவியில நிரம்பி நிரம்பி ஜெபிங்க. ஒருவேளை பிரயாணத்துல கூட இருக்கிறீங்க, ஆவியில நிரம்பி 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 அந்நிய பாஷையில பேசுங்க. சாதாரணமா ஜெபிக்காதீங்க என்று சொன்னால் சத்துரு இருக்கிறான். அந்த சத்துருவை வேதம் சொல்லுது, அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும். ஹல்லேலூயா. இந்த சத்துரு என்ன பண்ணுவானா, நுகத்தடியை வைப்பான், பாரத்தை வைப்பான், சோர்வை கொண்டு வருவான். அந்த நுகத்தடி உடைக்கப்பட, தடைகள் உடைக்கப்பட, ஓ பாருங்க, அந்த அபிஷேகம் உங்களை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, என் பாத்திரம். அப்படின்னா புரியலையே, பாத்திரம்னா என்ன? உங்க இருதயமாய பாத்திரம் கவலையினால நிரம்பி வழிய வேண்டாம், சோர்வுனால் அல்ல, துக்கத்தினால் அல்ல. இந்த பாத்திரம், இந்த இருதயமாய பாத்திரம் அபிஷேகிங்கப்பா. ஒருவேளை ஜெபிக்கவே முடியல, ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷையில பேசி 2 பாடல்களை பாடுங்க. இப்படியாக நம்ம ஒரு சில பாடல்கள் இருக்குது, விசுவாசத்துக்கு ஏதுவான இந்த பாடலை எடுத்து பாடுங்க. பாடி பாடி பாடி, அதான் ஒரு தடவைக்கு 2 தடவை பாடுறோம், ஆலயத்தில் பாடுறோம், ஆராதனையில் பாடுறோம், அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப திரும்ப. பயம் வருதா? இந்த வார்த்தை வரும். என்ன வார்த்தை? இந்த பாடலில் வார்த்தை வரும், நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். வார்த்தையை சார்ந்துக்கோங்க. நிறையா காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்துருந்துருக்கலாம், இந்த இடத்துல தான் ஒத்தாசை வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறப்ப, அவருடைய அபிஷேகத்தை சார்ந்திருக்கிறப்ப, அவருடைய வல்லமையை சார்ந்திருக்கிறப்ப, ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தேடி உங்களை தேடி வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சங்கீதக்கான தாவீது அதான் எழுதுகிறார், என் அலைச்சல்களில் தேவரீர் அறிந்திருக்கிறேன். அலைகிறாரு, உயிர் போகிற சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு, ஆனாலும் எந்த ஒரு சத்துருவும் தொடவே முடியலை. ஹல்லேலூயா. ஓ ராபா ஷபா ராக்கா தரா ராபா பாபா பாபா. உங்கள் அலைச்சல்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஓ ஹராபா கத்தரா ராபா. இருக்கிற இடத்துல இருந்து, ஆண்டவரே என்னால் நான் மாம்சமாக பிரயாசப்பட்டது போதும், இனி உங்கள் பலனை எனக்கு தாங்க, உங்கள் வல்லமையை தாங்க, ஆவியில் நிரம்புங்க. ஓ ராபா கத்தரா. பெந்தைக்கோஸ்தையின் அனுபவத்தை பெற்றுக்கோங்க. ஓ ராபா கத்தரா ராபா ஷபா ராபா. பலவீனம் என்ற நுகம் முறிக்கப்பட்டு போகும், சாபம் என்ற நுகம் முறிக்கப்பட்டு போகும். சந்தேகப்படாமல் பேசுங்க. ஓ ஆவியில நிரம்பி 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 துதிங்க. வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் சந்தேகப்படாமல் ஆவியில நிரம்பி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவியில நிரம்பி கத்தரை துதிங்க. ஓ ராபா கத்தர ராபா ஷபாலா ராபா கத்தர ராபா. ஓ ராபா கத்தராபா. உங்கள் இருதயம் அவருடைய அபிஷேகத்தினால நிரம்பி 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 வலியத்தக்கதாக, நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூலம் உங்கள் பேரண்ட்ஸ் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்கள் மூலம் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஓ ராபா ஷபா ராக்கா தரா ராபா. யோசேப்புக்கு தேடி வந்துச்சு அப்பாயின்மெண்ட்டு. ஓலா ராபா கத்தரா ராபா. ஓ ராபா கத்தரா ராபா ஷபா ராபா கத்தரா ராபா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆராதனையை வாஞ்சித்து, ஓ நம்ம ஒரு சிலராக இருக்கலாம், நீ வருகிற நாட்களில் இந்த இடமெல்லாம் நிரம்பணும். நம்ம வீட்டில் ஒருவரும் ஆராதனைக்கு வர்றதுக்கு ஒருவரும் வராமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் கடந்து வரணும். விசுவாசிப்போம், குடும்பம் குடும்பமாய் வரத்தக்கதாக நம்முடைய ஆலயத்தில் எல்லாரும் மிஸ் ஆகாமல் ஆராதனையில் இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஏன்னா ஆராதனையில் வந்து இந்த ஆராதனை இடத்துல
துதிக்கிறதுக்குன்னு ஒரு விசேஷித்த பிளெஸ்ஸிங் இருக்குது. நேரடியாக வந்து ஒரு சிலர் வேறு மாநிலத்தில் இருக்கிறாங்க, வெளிநாடுகளில் கூட இருக்கிறாங்க, செய்திகளை கேட்குறாங்க. அதுக்கு தான் இந்த யூடியூப். வரவே முடியாத சூழ்நிலையில் இந்த ஆன்லைன். ஆனால் நேரடியில் நம்ம பிரயாசப்பட்டு வர்றது. ஓ ராபா ஷபா ராக்கா தரா ராபா. இந்த சங்கீதம் 92 பார்க்கிறோம். சங்கீதம் 96 6வது வசனம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு வர்றீங்களா, இப்படி கூடி வந்து ஜெபிக்கிறீங்களா, அதில் சொல்ல அங்கே என்ன இருக்குன்னா மகிமை இருக்குது. சொல்லு, கர்த்தருடைய மகிமை இருக்குது, கனம் இருக்குது. அது மட்டும் இல்லை, வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளதான். அப்போ ஆராதனையில் ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கிது. அதனால தான் நம்ம ஆராதனையை முக்கியப்படுத்துகிறோம், சேர்ந்து ஜெபிக்கிறத முக்கியத்துவப்படுத்துகிறோம். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். சொல்லுங்க, கர்த்தருக்கே. சொல்லுங்க, கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். இந்த இடத்துல வல்லமை, பவர் கிடைக்குது. அல்லேலூயா. நம்மளா சேர்ந்து ஜெபிக்கிற, தனியாக ஜெபிக்கிற அது வேற. கூடி சபையாக ஜெபிக்கிற, ஆராதிக்கிற இடத்துல. கடந்த வாரத்தில் கூட அந்த திருவிருந்தப்ப அந்த ஆராதனையில் அதிக பலவீன மத்தியில் கர்த்தரை நான் ஆராதித்த போது, அபிஷேகித்த போது, இந்த திருவிருந்தில் பங்கெடுத்த போது கர்த்தர் என்னை சுகமாக்கினார். அல்லேலூயா. ஓலா ராபா ஷபா கத்தரா ராபா, ஓ ராபா கத்தரா ராபா பாபா. மகிமையும் கனமும் வல்லமையும் மகத்துவமும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அப்போ இது அவருக்கு கொடுக்கத்தக்கதாக இவ்வளோ மேன்மையான காரியங்கள் ஆராதனையில் இருக்குது. அதனால நம்ம ஆயத்தத்தோடு ஆராதனைக்கு வர. என்னோடு பேசுங்கப்பா. ஆராதனை நேரத்தை ஒரு அதில் டைமை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. முதல்ல வந்து ஆராதனையில் ஃபஸ்ட்டாக, ஓ தேவன் நமக்காக காத்திருக்கிறார், அவருடைய வல்லமை மகத்துவம் இருக்கிறது, அவருடைய மகத்துவம் இருக்கிறது. அதுக்குள்ளே வர்றப்ப உங்களை மகிமையாக நிரப்புவார். நம்ம மட்டும் இல்லை, ஜெபத்தோடு அநேகரை நம்முடைய நண்பர்கள், ஓ யாரெல்லாம் இருக்கிறாங்களே, ஜெபத்தோடு அவர்களுக்கு சொல்லி அழைத்து வந்து, யாருக்காக? நான் எங்களுக்காக இல்லை, ஓ அவருக்காக, அவர் நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக பிரயாசப்படுவோம். சரியான நேரத்திலே கடந்து வந்து ஆராதனையிலே சபையாக வந்து கூடி திரளாய் முதல்ல வந்து அவரை கனம் பண்ணுவோம். அவருடைய வல்லமை, சுகத்தை, வெற்றி, வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.